வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்கம் சேலஞ்ச் வீடியோவில் இன்றைக்கி 13வது நாள். அதோட நேற்று ஒரு கமெண்ட் வந்திருந்து, இந்த சைடில் வச்சு அதிகமான ஈல்டு வருமான்ட்டு. நான் சைடில் தான் வச்சு பார்த்துருக்கேன். இது சும்மா ஒரு சாம்பிளுக்காக, அதாவது சீடு எப்படி வளருதுன்றதுக்காக, க்ரோ ஆகுதுன்றதுக்காக சைடில் வச்சு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 வகையுமே சைடில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும், ஈல்டுலாம் அந்தளவுக்கு வராது. நம்ம என்ன போடுற ஹோல்ஸை பொறுத்து ஈல்டு சைஸ் டிஃபர் ஆகும். அதாவது 16 ஹோல்ஸ் அதுக்கு போடுறோன்னா, இதில் நான் ஒரு 8 ஹோல்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் விட்டுருக்கேன். அதே தான் வச்சுக்கலாம். ஈல்டு இதில் ஃபஸ்ட் ஈல்டு வர்றது இது இந்த ஹோல்ஸ் இருக்கிற மொத்தத்துக்கு வந்தது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு 8 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதில் மட்டும் தான் ஈல்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி சைடு பேக் சைடு எடுத்து விட்ருவேன். இது டெஸ்டிங்க்கு தான் எப்படி வருதுன்றதுக்காக பார்க்கறதுக்கு போட்டிருக்கேன். ஈல்டுலாம் ஒன்றும் டிஃபர் ஆகாது நீங்கள் எந்த சைடு வச்சாலும். ஈல்டு ஒரே ஈல்டில் தான் வரும். ஷேப்பு கொஞ்சம் கரெக்டாக வரும்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஓகே, வாங்க இன்றைக்கான ஈல்டை பார்ப்போம். இது என்னைக்கான வீடியோன்னா 5ஆம் தேதிக்கான ஈல்டுக்கான வீடியோ. அதாவது அன்றைக்கி எடுத்தாச்சு. அது எதுக்கு நாம் போடலான்னா, அமௌண்ட்டு அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே வரலை. அதனால தான் அந்த வீடியோ போட முடியல. இதில் எத்தனை பேக்கெட்ஸ் வந்ததுன்னு காட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்ததில் ஈல்டு மட்டும்தான் லைட்டாக காட்ட முடியுது. எத்தனை பேக்கெட்ஸ் வருதுன்னு காட்ட முடியல. அதை மறந்துட்டேன். இந்த மாதிரி ஈல்டு பறிக்க பார்த்து இந்த மாதிரி காஞ்சிருந்ததுன்னா அதையுமே பறிச்சிருங்க. முட்டு கருகி போயிருந்தாலும் வீணாகி போயிருந்தாலும் பறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொசு வராது. அந்த ஈ மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, சின்ன சின்னதாக, அது வராது. அது வழியாக கண்டாமினேஷன் வர்றது அங்கே கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் அது பறிக்க பார்த்து எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் ஷெட்டை ஒரு டைம் விசிட் பண்ணுறேங்க, ஏதாவது இருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோ ஓரளவுக்கு இன்கம் வீடியோ ஒரு டியூரேஷன் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு போயிருக்கு. அதுவுமே இந்த ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க, மற்றவங்க பண்ணலன்னு நல்லா தெரியுது. ஓகேங்களா. அதேமாதிரி இந்த மாதிரி கீரை இருந்துச்சுன்னா, அந்த தவளை அந்த பாம்பு வர்றதுக்கு காரணம் இதான் சொல்லியிருக்கேன். இதை மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா பார்த்துருந்துச்சுன்னா வெளில ஓட்டி விட்ருங்க. இப்போ ஹீட்டுனாலே வெயில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால எல்லாமே பர்ட்ஸ் எல்லாம் மடங்கி ஈல்டு வருது. என்ன தான் நம்ம 2 எக்ஸாஸ்ட் போட்டிருந்தாலுமே கண்ட்ரோல் ஆகலை. ஓகேங்களா. இன்றைக்கி ஈல்டு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுங்களேன். ஆனால் நம்ம இன்கம் வீடியோ போடுறதுல 2 நாள் சேர்ந்து, இதோட 2ஆவது நாள் 2 நாள் ஈல்டு மொத்தமாக போடுறோம். அது ஒன்றும் இல்லை, நேற்று அந்த இன்கம் வராத ஒரு காரணம் தான். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இதுவுமே நான் இதுக்கு முன்னாடி போட்டது இன்கம் வந்துடுச்சு. அதாவது தினமும் நான் கொடுத்துட்டு கையில் வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கி கொஞ்சம் சேல் ஆகட்டும்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் ஒரு நாள் வந்ததுனால. அதனால் இந்த ப்ராப்ளம் வரும்னு வச்சிங்களேன். போய் கொடுத்த உடனே அமௌண்ட் வந்துடாது. மறுநாள் அதிகபட்சம் ஒரு 2 நாளுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் அப்ரோச் பண்ணுற கடையை பொறுத்து. அதாவது இந்த சைடாக வச்சா ஈல்டு எப்படி வரும்னு கேட்டிருந்தீங்க. அது ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். அது போக இதெல்லாம் ஈல்டு வந்தது. இது இப்போ வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சைடாக வச்சா ஒன்றும் அதிகமாகலாம் ஈல்டு வந்துடாது. வர ஈல்டு ஷேப்பு கொஞ்சம் கரெக்டாக வரும்னு வச்சிங்களேன். இப்போ 16 ஹோல்ஸ் போடுறோன்னா இதில் நம்ம 8 ஹோல்ஸ் போட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஈல்டு வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா வர ஷேப் கொஞ்சம் சைஸ் பெருசாக வரும். மற்றபடி ஈல்டெல்லாம் ஒன்றும் அதிகமாகலாம் வராது. ஓகேங்களா. அதுதான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஸ்பேஸ் இல்லாமல் கூட ஓரளவுக்கு கவர் ஆகும்னு வச்சிங்களேன். அது வைக்கிறதோட இது ஓரளவுக்கு கவர் ஆகும். அதுதான் உங்களுக்கு CO2 மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சர் ஃபாக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இதில் வராது. அதனால் இதையுமே நம்ம ட்ரையல் பேஸில் போட்டு பார்த்தாச்சு. மற்றபடி வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். அதாவது அந்த எவ்வளோ இன்கம் போட்டால் எவ்வளோ இன்கம் எடுக்கும், நாம் ஏன் இப்படி எடுத்துகிட்ருக்கோன்றது. அதை பார்க்கலாம், அதையுமே பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக்கெட் வந்திருந்தது. ஓகேங்களா. இது இன்றைக்கான ஈல்டு, அதாவது 5ஆம் தேதிக்கான ஈல்டு இது. அதுக்கான அமௌண்ட்டு காட்டியிருக்க மாட்டோம். அதாவது முன்னே சொன்ன மாதிரி அமௌண்ட்டு வரலை, அதனால் காட்டலை. இப்போ இதுக்கு அப்படியே கால்குலேஷன் பண்ணிங்க 40 ரூபான்ற மாதிரி. ஓகேங்களா. ஏன்னா இதுவுமே நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அமௌண்ட்டு காட்டி போட்டால் டக்குன்னு ஓட்டி விட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனால் மேக்ஸிமம் ஒரு சில நாளில் மட்டும் இந்த மாதிரி வரும்னு வச்சுங்களேன். இது இன்றைக்கான ஈல்டு. இது நம்ம அமௌண்ட்டு வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு டேரெக்டாக கொடுத்ததுனால அமௌண்ட் வந்தது. ஆனால் கஸ்டமருக்கு டேரெக்டாக கொடுத்ததுனால 50 ரூபாய்க்கு கொடுக்கல. இவங்க ரெகுலர் கஸ்டமர். அதனால் நம்ம எப்பயுமே கடைக்கு கொடுக்குற ரேட்டுக்கே கொடுத்துட்டோம்.
சரிங்களா? அதனால் அதையும் சேர்த்தே கால்குலேஷன் பண்ணுறேங்க. ஆனால் இதுலேயும் அமௌண்ட்டு காட்டியிருக்க மாட்டேன். அமௌண்ட்டும் காட்டியிருக்க மாட்டேன், எத்தனை பேக்கெட் வந்ததுன்னு காட்டியிருக்க மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கெட் வந்தது. ஏன்னா நான் மறந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன். அதனால் இது 3 பேக்கெட் வந்தது. அதை கால்குலேஷன் பண்ணிங்க. டோட்டலாக நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு 4 பேக்கெட், இது ஒரு 3 பேக்கெட்டு. மினிமம் வந்து 40 ரூபா ரேஞ்சுக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணிங்க. இந்த 2 நாளுக்கான அமௌண்ட் இன்கம் இது. ஓகேங்களா? இந்த 2 நாள் மட்டும் அமௌண்ட் காட்ட முடியல. அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக காட்டிடலாம். இந்த மாதிரி வந்து அந்த காஞ்சிருந்ததுன்னா அதை பறித்து எட்டையே வச்சுருங்க. அதை வெளியே போட்டுருங்க, அதிலே விடாதீங்க. ஓகே, அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதோட வந்து நாளைக்கான இன்கம் வீடியோ பார்ப்போம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.